ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழில் வாக்கியங்களை கொடுக்குறேன். அதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நான் கேட்டதில் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, தேர் இஸ் நத்திங் ராங், எந்த தப்பும் இல்லை, இன் வாட் ஐ ஆஸ்க்ட், நான் கேட்டதில். தேர் இஸ் நத்திங் ராங் இன் வாட் ஐ ஆஸ்க்ட், நான் கேட்டதில் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு அர்த்தம். நடந்ததை நினச்சா கஷ்டமாக இருக்கு, நடந்ததை நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எப்படி பேசலாம் அப்படின்னா, ஐ ஃபீல் சேட் அபவுட் வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு பேசலாம். ஐ ஃபீல் சேட் அபவுட் வாட் ஹேப்பன்ட் அப்படின்னா நடந்ததை நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறேன், நீங்கள் சொல்கிறது மாதிரியே நான் செய்கிறேன் அப்படின்னு எப்படிங்க பேசலாம்? ஐ வில் டூ, நான் செய்கிறேன், ஆஸ் யூ சே, நீங்கள் சொல்வது போல. டூ ஆஸ் ஐ சே அப்படின்னா நான் சொல்கிறது மாதிரி செய். ஐ வில் டூ ஆஸ் யூ சே அப்படின்னா ஐ வில் டூ ஆஸ் யூ சே அப்படின்னா நீங்கள் சொல்கிறது மாதிரி செய்கிறேன், நீ சொல்கிற மாதிரி செய்கிறேன், நீங்கள் சொல்கிறது மாதிரியே செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சாப்பிடும்போது அதிகமாக தண்ணி குடிக்காத, சாப்பிடும்போது அதிகமாக தண்ணி குடிக்காத அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும், கொஞ்சம் யோசிக்கலாமே. இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, டோன்ட் ட்ரிங்க் டூ மச் வாட்டர், ரொம்ப அதிகமாக தண்ணி குடிக்காத. வைல் ஈட்டிங், இந்த வைல் அப்படின்ற வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம்? பொழுது அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? சாப்பிடும் பொழுது, வைல் ஈட்டிங், சாப்பிடும்போது. டோன்ட் ட்ரிங்க் டூ மச் வாட்டர், டோன்ட் ட்ரிங்க் டூ மச் வாட்டர் வைல் ஈட்டிங் அப்படின்னா, டோன்ட் ட்ரிங்க் டூ மச் வாட்டர் வைல் ஈட்டிங் அப்படின்னா சாப்பிடும்போது அதிகமாக தண்ணி குடிக்காது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, தெரியாமல் நடந்துருச்சு, தெரியாமல் நடந்துருச்சு. இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, இட் வாஸ் டன் பை மிஸ்டேக், இட் வாஸ் டன் பை மிஸ்டேக், தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். நான் அதை ஏற்கனவே உங்ககிட்ட கொடுத்துட்டேன், அதை நான் ஏற்கனவே உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, ஐ ஆல்ரெடி கேவ் இட் டு யூ, ஐ ஆல்ரெடி கேவ் இட் டு யூ, அதை நான் ஏற்கனவே உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். சரி, எனக்கு எப்படி பேசணும்னே தெரியல, எனக்கு எப்படி பேசணும்னே தெரியல அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? ஐ டோன்ட் நோ ஹவ் டு டாக், ஐ டோன்ட் நோ ஹவ் டு டாக் அப்படின்னா, ஐ டோன்ட் நோ ஹவ் டு டாக், எனக்கு எப்படி பேசணும்னே தெரியல அப்படின்னு அர்த்தங்களா? சரி, என் கண்ணையே என்னால் நம்ப முடியல, என் கண்ணையே என்னால் நம்ப முடியல அப்படின்னு பேசணும். கொஞ்சம் யோசிக்கலாம், எப்படி பேசலாம், இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, ஐ காண்ட் பிலீவ் மை ஐஸ், ஐ காண்ட் பிலீவ் மை ஐஸ், என் கண்ணையே என்னால் நம்ப முடியல. இந்த காண்ட் அப்படிங்கிறத இந்த இடத்துல கான் அப்படின்னு உச்சரிங்க, சரிங்களா? சரி, நான் அவனை நம்பவே மாட்டேன், நான் அவனை நம்பவே மாட்டேன், நம்பவே மாட்டேன் அப்படின்னு பேசணும். ஐ won't பிலீவ் ஹிம் அப்படின்னா நான் அவனை நம்ப மாட்டேன். ஐ won't பிலீவ் ஹிம் அட் ஆல் அப்படின்னா நான் அவனை நம்பவே மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஐ won't பிலீவ் ஹிம் அட் ஆல், நான் அவனை நம்பவே மாட்டேன். இந்த won't அப்படிங்கிறத won அப்படின்னு உச்சரிங்க, சரிங்களா? சரி, எனக்கு இருட்டுனா பயம் அப்படின்னு பேசணும். எனக்கு இருட்டுனா பயம், இது எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா, ஐ எம் அஃப்ரேட் ஆஃப் தி டார்க், அஃப்ரேட் வந்துருச்சுன்னா ஆஃப் வந்துடணும், சரிங்களா? ஐ எம் அஃப்ரேட் ஆஃப் தி டார்க் அப்படின்னா எனக்கு இருட்டுனா பயம் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அவன் மீடியமான உயரத்தில் இருப்பான், அவன் மீடியமான உயரத்தில் இருப்பான் அப்படின்னு பேசணும். இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, he is of medium height அப்படின்னு பேசலாம். he is of medium height அப்படின்னா அவன் மீடியமான உயரத்தில் இருப்பான் அப்படின்னு அர்த்தம். சரி, யார்கிட்ட இருந்தும் எதையும் எதிர்பார்க்காத அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் எனிஒன், டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் எனிஒன் அப்படின்னா யார்கிட்ட இருந்தும் எதையும் எதிர்பார்க்காத அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இந்த படத்தை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், இந்த படத்தை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் அப்படின்னு பேசணும். ஐ ஹாவ் ஆல்ரெடி சீன் திஸ் மூவி அப்படின்னா இந்த படத்தை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். ஐ ஹாவ் ஆல்ரெடி சீன் திஸ் மூவி அப்படின்னா இந்த படத்தை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். உனக்கு இது தேவைதான், உனக்கு இது தேவைதான் அப்படின்னு பேசணும். இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, யூ டிசர்வ் திஸ் அப்படின்னா உனக்கு இது தேவைதான் அப்படின்னு அர்த்தம். யூ டிசர்வ் திஸ், உனக்கு இது தேவைதான் அப்படின்னு அர்த்தம். என்னோட புக்கை யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கணும், கேள்வியாக கேட்கணும். அப்படிங்க கேட்கலாம், என்னோட புக்கை யாராவது பார்த்தீங்களா? ஹேஸ் எனி ஒன் சீன் மை புக் அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா டிட் எனி ஒன் see மை புக் அப்படின்னு கேட்கலாம். ஹேஸ் எனி ஒன் சீன் மை புக் அப்படின்னாலும், டிட் எனி ஒன் see மை புக் அப்படின்னாலும் என்னோட புக்கை யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு தான் அர்த்தம். சரி, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இட் இஸ் நாட் எ பிக் டீல் அப்படின்னு பேசலாம். இட் இஸ் நாட் எ பிக் டீல் அப்படின்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ உனக்கு லேட் ஆகலையா, இப்போ உனக்கு லேட் ஆகல அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, இஸ் இட் நாட் கெட்டிங் லேட் நவ், இஸ் இட் நாட் கெட்டிங் லேட் நவ், இப்போ உனக்கு லேட் ஆகலையா, இப்போ லேட் ஆகலையா உனக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, நான் அதை கோவத்தில் சொல்லியிருக்கலாம், நான் அதை கோவத்தில் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, ஐ மைட் ஹாவ் செட் இட் இன் ஆங்கர், இன் ஆங்கர் அப்படின்னா கோபத்தில் அப்படின்னு அர்த்தம். ஐ மைட் ஹாவ் செட் இட் இன் ஆங்கர் அப்படின்னா நான் அதை கோபத்தில் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இப்பெல்லாம் வாழ்க்கையை ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு,
அப்படின்னு பேசணும். இப்பெல்லாம் வாழ்க்கையை ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மைதானே? சரி, எப்படி பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படின்னா, இட் இஸ் ஹார்ட் டு சர்வைவ் தீஸ் டேஸ் அப்படின்னு பேசலாம். இட் இஸ் ஹார்ட் டு சர்வைவ் தீஸ் டேஸ் அப்படின்னா இப்பெல்லாம் வாழ்க்கையை ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும், சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.